மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி வந்து நம்ம செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மாதுளம்பழம் இங்கே பாருங்கள் உரிச்சு வச்சுருக்கோம். ஒரு 5-6 பழம் உரிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சுகர் தேவை. அது வந்து பால் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதுளம்பழத்தை போட்டுக்கலாம். ஜீனியையும் போட்டுக்கலாம். ஜீனி உங்களுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒரு ரவுண்டு போட்டுருவோம். பால் நான் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ரவுண்டு போட்டு அப்புறம் நம்ம பாலை ஊற்றுறேன். அடித்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து வடிகட்டி வடிகட்டிக்கலாம். ஏன்னா அந்த விதையெல்லாம் இருக்குல்ல, அந்த விதையெல்லாம் எடுத்துருவோம். கொஞ்சம் தண்ணி வேண்டாம், கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து வடிகட்டில் போட்டு வடிகட்டில் ஊற்றியாச்சு. நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு நம்ம வடிகட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம எதுனோம்னா அந்த விதையெல்லாம் மேலே தங்கிரும், அந்த ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிரும். சக்கையெல்லாம் இந்த பாருங்கள் மேலே வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பால் வந்து மீதி பால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த பாலை வந்து அதில் நம்ம மீதி பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலை நம்ம இதில் கலந்துடலாம். இதுக்கு வந்து ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஐஸ் போட்டு நம்ம குடிக்க வேண்டியதான். சூப் வந்து பால் ஆடையும் அதிலே நம்ம ஊற்றிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கிளாஸில் ஊற்றி நம்ம சேவ் பண்ணிடலாம். ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஐஸ் போட்டுடலாம். ஐஸ் போட்டாச்சு. நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுக்கும் குளுமைக்கு இது ரொம்ப நல்லது. அல்சருக்கெலாம் ரொம்ப நல்லது. ரொம்ப குளுமையாக நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.